வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ராஜேந்திர சோழன் பேசுகிறேன். இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்கு வந்திருக்கோம். ஆலோரஸ் டேமில்ஸ் பேஜ் அட்மின் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளை வச்சு ஏதோ நாணயம் அச்சு அடிச்சிருக்காங்களாமா. அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவன் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ வாங்க அதை போய் பார்க்கலாம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மெட்ராஸ் ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கோம். இவர் தான் அந்த நாணயத்தை அச்சு அடிச்சவரான். ஒரு ஹாய் சொல்லுங்க ஐயா. அந்த நாணயத்தை கொஞ்சம் தாங்க பார்ப்போம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. என்னங்க இந்த நாணயத்துல தமிழே காணோம், வெறும் இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் தான் இருக்கு. யோ என்னையா தமிழையே காணோம், வெறும் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் அடிச்சு வச்சிருக்க. டேய் கெல்லட்டு நாயே, எனக்கு அப்பவே தெரியும்டா நீ ஏதாச்சும் ஒரு உள்குத்தோட தான் இதை பண்ணிருப்பேன்னு. நல்லவே மாறி அச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு நான் தமிழ் மன்னன் இல்லைன்னு தமிழ் அடையாளத்தை மறைக்க பாக்குற. அப்படியே என்னைய ஆரியா மன்னன்னு உருட்டதுக்கு தான் நீ இந்த பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும்டா நாயே. ஒழுங்கா அதை எடுத்துக்கிட்டு ஓடுறா. எனக்கு அப்பவே தெரியுங்க இவனுக்கா நமக்கு நாணயம் அடிக்கிற அளவுக்குள்ள நாணயம் ஆனவங்க இல்லைன்னு. இது எப்படியோ இந்த வீடியோவை எவ்வளவு முடியுமோ ஷேர் பண்ணி இவனுக்கு அயோக்கியத்தனத்தை வெளியே கொண்டு வர எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நாணயத்தை காட்டி நான் ஹிந்தி இல்ல சமஸ்கிருதம் பேசின ஒரு ஆரிய மன்னன்னு உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க.